அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம யூரோ நியூசிலாந்து மார்க்கெட்டை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நேற்று நம்ம ஒரு சார்ட் அனலைசிஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த இந்த டிமாண்டுக்கு வந்தால் என்ட்ரி யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இங்கே ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ட்ரி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லியிருந்தோம். பட் மார்க்கெட் இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு ரியாக்ஷன் ஆகலை, இந்த டிமாண்டுக்கு வரல. பக்கத்தில் கூடிய ரெசிஸ்டன்ஸை எடுத்துகிட்டு என்ட்ரி மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ நம்ம தப்பாக கொடுத்தோமா? அப்படி கிடையாது, நம்ம கரெக்டாக தான் கொடுத்தோம். பட் மார்க்கெட் அதுக்கு ரியாக்ட் பண்ணலை. ஆனால் இதே போல் இன்னொரு என்ட்ரியை மறுபடியும் மேலே கொடுத்துருக்குது. பட் அந்த என்ட்ரியை நான் யூஸ் பண்ணிவிட்டேன். எத்தனை பேர் யூஸ் பண்ணி இதில் ப்ராஃபிட் பண்ணீங்கன்னு தெரியல. அதோட சின்ன ப்ராஃபிட்டை நான் காட்டுறேன். இது நேற்று நான் போட்டது. நான் என்ட்ரி எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், எக்ஸிட் எங்கே ஆகிருக்கிறேங்கிறது உங்களுக்கு நீங்கள் பாருங்கள். ஒரு சின்ன ப்ராஃபிட். இது 0.04 லாட் சைஸு. ஓகேங்களா? அதுக்கு 0.044க்கு ப்ராஃபிட் என்னென்னா $12.11 சம்திங். ஓகேங்களா? இது ப்ராஃபிட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 4.5 சம்திங் ரிஸ்க் ரிவார்டு நமக்கு டார்கெட்டாக இருக்குது. ஆனால் ஸ்டில் இது ஓடிக்கிட்டு தான் இருக்குது. நான் தான் $14 வச்சுருந்தேன். அந்த இது 2-3 ஆர்டர் போட்டேன். அதில் ஒரு சின்ன ஆர்டர் தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதில் $14 நான் கட் பண்ணதை கொஞ்சம் முன்னாடியே நான் கட் பண்ணியிருக்கிறேன். என்னென்னா அங்கே வேறு ஒன்று இருக்குது. நான் சார்ட்டில் பேசுவேன் அதை பற்றி. ஓகேங்களா? கொஞ்சம் நிதானமாக பாருங்கள். இந்த ட்ரேடை நான் எப்படி எடுத்தேன் அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். ஏன்னா நான் பிஃபோராகவும் கொடுத்துருந்தேன். இன்னொன்று என்னென்னா, நேற்று நான் இந்த என்ட்ரி நான் கொடுக்க முடியல. என்ன காரணம்னா, என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணும்போது என்னால் வீடியோ க்ரியேட் பண்ண முடியல. அந்த ஒரு காரணம் தான். இல்லைனா அதையும் நான் லைவில் நான் உங்களுக்கு பிஃபோராக ஒரு சார்ட் நான் கொடுத்துருப்பேன். பட் கொடுக்க முடியல என்னால். அதுதான் விஷயம். நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது கொடுக்க முடியல. ஸோ நேற்று இந்த டிமாண்ட்லேயோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் மிட்டிகேஷன் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஆகலை. ரெசிஸ்டன்ஸை இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை மிதித்து என்ட்ரி இங்கே டார்கெட் போயிடுச்சு. இந்த ஹையை உடச்சிட்டு மேலே போயிடுச்சு. சரி, அங்கேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த பிஓஎஸை நம்ம எடுத்து ரேஞ்ச் எடுத்துட்டோம். ஸ்விங் லோ ஸ்விங் ஹை எடுத்து நம்ம அதில் ப்ரீமியம் மெசேஜ் டிஸ்கவுண்ட்டு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போட்டுட்டோம். ஓகேங்களா? இப்போ இதில் மறுபடியும் இந்த டிமாண்டுக்கு வரும்னு நான் வெயிட் பண்ணலை. ஏன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸை மிதித்து தான் மேலே போயிருக்குது. ஸோ இந்த 2 இடத்துல இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது எதை வேணால் மிதித்து மேலே போகலாங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அப்போ அங்கே ஒரு லைன் மட்டும்தான் எடுத்தேன். ஒரே ஒரு லைன் எடுத்துகிட்டு அங்கேருந்து 5 மினிட்ஸில் நம்ம என்ட்ரிக்கு வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு 5 மினிட்ஸில் நம்ம போயாச்சு. 5 மினிட்ஸ். ஒரு நிமிஷம் டைம் ஃப்ரேம் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? 5 மினிட்ஸ் வந்தாச்சு. 5 மினிட்ஸில் கொஞ்சம் நிதானமாக பாருங்கள். இது அந்த 30 மினிட்ஸோட ரெசிஸ்டன்ஸ் லைனு. ஓகேங்களா? அதில் நமக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இங்கே ஒரு எஸ்எம்டி. ஓகேங்களா? இங்கே ஃபஸ்ட்டு இந்த லைனுக்கு ஒரு எஸ்எம்டி. ஓகே. இது 5 மினிட்ஸில் 5. ஓகே. அதுக்கப்புறம் ப்ரீவியஸாக கிடைக்கக்கூடிய இந்த பிரேக்அப் ஸ்ட்ரக்சரு. ஓகேங்களா? கீழே வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பிஓஎஸ். ஓகேங்களா? அங்கே அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்வீப்பு. இங்கே ஒரு மைனர் ஸ்வீப்பு. அப்புறம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இம்பல்சிவாக உடச்சிச்சு. விஷயம் என்னென்னா, அந்த 30 மினிட்ஸோட ரெசிஸ்டன்ஸை மிதிக்கிற இடத்துல நமக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்குன்னா, பிஓஎஸ்ஸு, எஸ்எம்டி, அப்புறம் ஒரு உடனே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இந்த கேண்டில் தெரியுது பார்த்தீங்களா? இந்த ஒரு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஒரே அடியில் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை தூக்கி அடிச்சிட்டான். அடித்து நிறுத்தின உடனே அந்த பையோட பவர் அந்த இதில் ஸ்ட்ராங் ஆகுது. அப்போ எதனால் இது ஸ்ட்ராங் ஆகுது? இந்த 30 மினிட்ஸோட ரெசிஸ்டன்ஸை மிதித்ததுனால இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குயிக்காக நடந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த என்ட்ரி நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகே, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ நம்ம பொதுவாக ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இங்கே கிடச்சிருச்சு அப்படின்னா இங்கேருந்து இங்கே எஸ்எல் வச்சு பிரேக்கரில் போவாங்க. பிரேக்கரில் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு டார்கெட் குறையும். ஓகேங்களா? ரிஸ்க் ரிவார்டுங்கிறது ரொம்ப ஒன்று இருக்காது. இப்படி வைக்கிறோம் அப்படின்னா இங்கே வரைக்கும் வைக்கணும், மேலே வரைக்கும் வைக்கணும், ப்ரீமியம் வரைக்கும் வைக்கணும்.
இதுதான் ரூல்ஸு. நான் வந்து அவ்வளோ தூரம் போக மாட்டேன் மோஸ்ட்லி வந்து. அதுக்கு ஏன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் ஓகேங்களா, இங்கே அடித்து கீழே வந்துடும் அப்படி சொல்லிட்டு நான் அது வந்து போகிறதில்ல. இந்த இதோட கட் பண்ணிப்பேன் தான் சொல்கிறேன். இந்த லைனோட நான் வந்து மோஸ்ட்லி கட் பண்ண பார்ப்பேன். அப்படி இங்கே வைக்கும்போது என்ன ஆகுனா 3.446 வரைக்கும் தான் ஆவரேஜ் ஆகும். ஓகேங்களா, 1:3 அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ஆவரேஜ் ஆகும். எனக்கு அது சேஃபாகவே தோணும். ஏன்னா அங்கேருந்து ட்ரெண்டு சில சமயங்களில் ரிவர்ஸ் ஃபுல் ஃபோர்ஸ் இருக்காது. ஓகேங்களா, இமீடியட்டாக ஒரு அமௌண்ட்டை எடுக்க முடியாது. ஸோ வந்து இந்த ரெசிஸ்டன்ஸில் நம்ம வந்து தட்டி திரும்பி இருந்ததுனால நம்ம வந்து என்ட்ரி எடுக்கும்போதே கொஞ்சம் கரெக்டாக எடுக்கணும். அப்போ எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நான் வெயிட் பண்ணேன். ஓகேங்களா, இப்போ நான் என்ட்ரி எடுத்தது வந்து அந்த 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நமக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பும் ஒரு டிமாண்டும் ப்ராப்பராக இருந்துச்சு. ஓகேங்களா, இங்கே இந்த டிமாண்ட் ஜோன் தெரியுதுங்களா, இதை நான் நிறைய லைன் இருக்கிறதுனால உங்களுக்கு குழப்பிக்க வேண்டாம். இந்த ஏரியாவில் இதுதான் டிமாண்ட், இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பு, இந்த டிமாண்டு, இந்த இதை நான் எடுத்து விட்டுறேன். கரெக்டாக லைன் வைக்கணும் அப்படின்னா இப்படி. ஓகேங்களா, இந்த டிமாண்டுக்கு வந்து என்ட்ரி போகலான்னு சொல்லி தான் நான் வெயிட் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் என்னென்ன அவசரம், கொஞ்சம் அவசரப்பட்டேன். இங்கே இந்த டிமாண்டில் மெட்டிகேஷனாலும் எடுக்கணும், கொஞ்சம் இந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் மேலே தள்ளி என்ட்ரி எடுத்துருக்கிறேன். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் அதை போட்டேன். ஆனால் மிட்டிகேஷன் ஆகாதோன்னு நினச்சேன். டிமாண்டை வந்து உள்ளே எடுத்து கீழே வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மேலே திரும்பி இருக்குது. ஓகேங்களா, எஸ்எல் நான் கொஞ்சம் கீழே எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இந்த வீடியோ இப்போ ரெடி பண்ணிட்டுருக்க இப்போ டைம் பார்த்திங்கன்னா காலையில் 4:33. ஓகேங்களா, நான் கட் பண்ணது இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. என்ட்ரி ப்ராஃபிட்டை கட் பண்ணது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு இந்த நான் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த ரெசிஸ்டன்ஸை தட்டி ரிட்டர்ன் வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்களேன், இப்போ எவ்வளோ தெரியுது, 1:7 புள்ளி, அதாவது 7.34 வரைக்கும் டார்கெட் ஆகிருக்குது. ஓகேங்களா, கரெக்டாக வச்சா அதான் 7.43 சம்திங். ஓகேங்களா, இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து தட்டி இப்போ ரிட்டர்ன் ஆகிட்டுருக்குது. இங்கே நமக்கு வந்து சின்ன சின்ன ரீடெஸ்ட்டை போட்டுட்டு தான் போயிருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த ரீடெஸ்ட்டை மிதித்து திருப்பி இந்த ப்ரீமியம் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. எனக்கு அது தேவையில்லை. எனக்கு வந்துட்டு 1:4 போதும் அப்படின்ற கணக்கில் தான் நான் வந்து கட் பண்ணேன். ஆக்சுவலி நான் தூங்கியிருந்தேன்னா இந்த என்ட்ரி விடிஞ்சால் தான் தெரிஞ்சிருக்கும். இன்னும் ஒரு 7-8 மணிக்கு முடிச்சிருந்தேன்னா ப்ரீமியமில் டார்கெட் ஆகியிருந்திருக்கும். இருந்தாலும் நான் வைக்கும்போதே கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருந்தேன், இங்கே தான் வச்சுருந்தேன். ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து நீங்கள் பார்த்தீங்களா, இது ஒரு சின்ன ப்ராஃபிட் நான் காட்டுறேன். $12 சம்திங். லாட் சைஸ் வந்து 0.04. ஓகேங்களா, ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் எப்படி என்ட்ரி எடுக்கணுக்காக உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் ஜோன் எடுத்து காட்டிட்டு நம்ம போயிடுவோம். லோவர் டைம் ஃப்ரேமில் எப்படி நம்ம வந்து இந்த என்ட்ரியை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. ஓகேங்களா, ஸோ எந்த மாதிரி சாக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், சேஞ்ச் ஆஃப் கேரக்டருங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த பதிவை நம்ம போட்டிருக்கோம். ஸோ குழம்பிக்கே வேண்டாம். நீங்கள் ஒரு சப்ளை டிமாண்டுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி, ஃபேர் வேல்யூ கேப்புக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ரெசிஸ்டன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஒரு ஃபுல் பாடி கேண்டிலில் தூக்கி அடித்து நிறுத்தியிருக்கணும் ஒன்று. ரெண்டாவது, ரிட்டெஸ்ட் ஆகுது அப்படின்னா அந்த 30 மினிட்ஸ் உடைய ரெசிஸ்டன்ஸ் இந்த இருக்கு இல்லையா, இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து மிதிக்குது அப்படின்னா இந்த இதை உடச்சிருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதை ப்ராப்பராக மிதித்து இந்த 5 மினிட்ஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டருங்கிறது எங்கேயுமே லேக் ஆகாமல் ஃபுல் ஃபோர்ஸாக வச்சதுனால தான் இந்த 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டருங்கிறது வேலை செஞ்சுருக்குது. ஓகேங்களா, இப்போ அதுக்குள்ளே சின்ன சின்ன ரீடெஸ்ட்டு கொடுத்துட்டான், அதுக்கப்புறம் தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸாக இருக்காது, ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ லோ டைம் ஃப்ரேமில் என்ட்ரி போகிறது தான் பலருக்கும் இங்கே பஞ்சாயத்தாக இருக்குது. ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து ப்ராஃபிட் ப்ரூஃபோடு நம்ம வந்து என்ட்ரியை நம்ம காட்டுறதுக்கு முயற்சி பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. வீடியோ பார்த்துக்கு நன்றி, வணக்கம்.